பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கம்பன் கலையரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார். இதில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, இயக்குநர் ஸ்ரீராமுலு உள்ளிட்ட பல்வேறு செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய அவர், மத்திய சுகாதாரக்குழு புதுச்சேரியில் ஆய்வு செய்த பின்னர் நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சிறந்த மருத்துவம் அளிப்பதில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், மேலும் கிராமப்புறத்தில் புதிய அரசு பொது மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி, மாணவர்களுக்கான கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவது தான் அரசின் எண்ணம் என தெரிவித்த அவர், பிற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு அதிக அளவில் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என்றார். அரசு நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தணும். இதையெல்லாம் செயல்படுத்தி ஒரு சிறந்த துறையை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய புதுச்சேரியை ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய நிகழ்ச்சியோடு நீங்கள் பாண்டிச்சேரியில் படிக்கிற வாய்ப்பு எதிர்பார்த்து எங்கேயும் கிடைக்காது. புதுச்சேரி மாநிலம் எல்லா துறையும் அதிகமான நிதி ஒதுக்கி நல்ல கல்வி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கல்வி கல்வி 10 திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லோரும் படிக்க வேண்டும், உயர் கல்வியை பெற வேண்டும், நல்ல கல்லூரி சென்றவர்கள் படிக்க வேண்டும். மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை மூலம் மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மழையங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் உரையாற்றும் போது, திறமையான ஆசிரியர்களை அரசு பள்ளி பெற்றுள்ளது, மாணவர்கள் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர் பெருமக்கள் அதிக முயற்சிகள் எடுத்து மாணவர்கள் தேர்ச்சிக்கு மேலும் உதவ வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிடப் பள்ளியின் சார்பில் 15ஆம் ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்ற விழா ஜிப்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. பள்ளியின் ஆதித்யா நிறுவனர் விஜயலட்சுமி நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஹன்சிகா, கலாஸ்ரீ, 8ஆம் வகுப்பு படிக்கும் இலக்கியா, ஹன்சிகா, தேவவிகாசினி, ஷர்மி, கமலினி, லிஷிதா, 7ஆம் வகுப்பு படிக்கும் ஹிரண்மயி ஆகிய 9 மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம். 9ஆம் வகுப்பு மாணவிகள் அன்பரசி, கனிஷ்கா, 8ஆம் வகுப்பு மாணவிகள் பவிஷா, வைஷ்ணவி, 7ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா, ஷாரிகா ஸ்ரீ, வசுந்தரா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீநிதி, லியா ஆகிய 9 மாணவிகளின் சலங்கை பூஜையும் நடந்தது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், வித்யநாராயணா அறக்கட்டளை நிறுவனர் அனுதா பூனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன், சென்னை நுண்கலை நிறுவனர் முரளிதரன் கலந்து கொண்டனர். ஆதித்யா பள்ளி கலைத்துறை சார்பில் இதுவரை 15 ஆண்டுகளில் 199 மாணவியர் சலங்கை பூஜை, 164 மாணவியர் அரங்கேற்றம் என மொத்தம் 363 பேர் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து சாதனை படைத்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கலைப்பிரிவு 173 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முருகன் பாடலுக்கு பார்த்தேன். நம்ம அங்கே அந்த மீனாட்சி அம்மன் அந்த இதுக்கு இன்னொரு படத்தில் காளி அந்த மாதிரி பார்த்தோம். முகத்தில் ஒரு கலையோட அந்த மகிழ்ச்சியோட அந்த சிரிப்போட பண்ணும்போது அந்த அவங்க எப்படி கட்டிருக்காங்க அப்படிங்கிறது
அதெல்லாம் மிக முக்கியமானது. அந்த முகபாவம் தான் முக்கியமானது. கோபம், சிரிப்பு எல்லாவற்றையும் இதெல்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த சின்ன 5வது 6வது 8வது இதுக்குள்ளே இந்த பிள்ளைங்க பண்ணும்போது பார்க்கும்பொழுது நம்ம 20 ஆண்டுகள் கல்வி சேவை, இந்த ஆதித்ய வித்யாலயம் சேவை. Batch Veena students are coming up. அவரோடு இணைந்து அந்த பரிசனை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த கரவணையை எழுப்பி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பிரச்சாரம் சம்பந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்திய அஞ்சல் துறை மூலமாக பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்டத்தினை சார்ந்த ஊழியர்கள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் இந்திய நாட்டின் தேசிய கொடியான மூவர்ண கொடி வழங்கப்பட்டது. முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் லக்ஷ்மண பிள்ளை அறிவுறுத்தலின்படி இணை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பிரபு சங்கர், துணை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் வினோத் ஆகியோரால் வழங்கப்பட்டது. நேரு வீதியில் உள்ள VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் பாலு, கணபதி, சுப்பிரமணியன் மற்றும் ரட்சகன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிடர் பிரிவு மாநில ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிரிவு மாநில தலைவர் ஜெயபால், மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யசீலன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, செயல் தலைவர் நீலகங்காதரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பஞ்சகாந்தி, மோகன்தாஸ், இளையராஜா, செந்தில், அனுசியா மற்றும் ஆதிதிராவிடர் பிரிவு துணைத் தலைவர், மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்தபடி எதிர்ப்பை தெரிவித்தனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினார்கள். மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. சுப்பிரமணிய பாரதியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி, மத்திய அரசு சட்டம் மற்றும் நியாயம் அமைச்சகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த நியாய ஒளி நிகழ்ச்சி மற்றும் நியாய ஒளி குழுவின் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞர் ராமசாமி கலந்து கொண்டார். பள்ளியின் பிரெஞ்சு விரிவுரையாளர் எட்வர்ட் சார்லஸ் பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் வழக்கறிஞர் ராமசுவாமி மாணவிகளுக்கு அரசியலமைப்பு சட்டம், மத்திய மற்றும் மாநில அரசு சட்டங்களை பற்றியும், கல்யாண வயது, விவாகரத்து, கல்யாணம் நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்யப்படுவது மட்டுமே செல்லுபடியாகும் என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். பின்னர் பள்ளி மாணவிகளின் கேள்விகளுக்கு பதில் கூறினார். பட்டதாரி ஆசிரியை சாந்தி விழா முடிவில் நன்றி நவின்றார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி பேராசிரியர்களும் பள்ளி விரிவுரையாளர்கள் கன்செப்டா மேரி உட்பட ஆசிரியர்களும் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை அரசை நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. கூட்டு போராட்டக்குழு தலைவர் வேளாங்கண்ணிதாசன், களியபெருமாள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
திண்டிவனம் விழுப்புத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமியாக அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நடந்து வருகிறது. இதில் 6 அணிகள் பங்கு பெற்றன. போட்டியில் ஊசுடு அக்காடு வாரியர்ஸ் அணியும் வில்லியனூர் மோகத் கிங்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்று வில்லியனூர் மோகத் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. 20 ஓவர் முடிவில் வில்லியனூர் மோகத் கிங்ஸ் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய ஊசுடு அக்காடு வாரியர்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 10 விக்கெட் இழந்து 161 ரன் மட்டுமே சேர்ந்து 59 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. வில்லியனூர் மோகத் கிங்ஸ் அணியின் அமன் கான் ஆட்டநாயகன் விருது வென்றார். தொடர்ந்து போட்டியில் ஏனாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ரஸ் அணி மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஏனம் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த காரைக்கால் நைட்ரஸ் அணி இழந்ததால் 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 150 ரன் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அவர் என்ன கரும்பு வந்துட போகுது, அது போய் எடுத்து என்ன பண்ண நான் கீஞ்சு போன அதை மாட்டக்கூடாதுல்ல, அதுக்காக தப்பிக்கிறதுக்கு வேலை பண்ணுறான். வேற என்ன, நம்ம எங்கன்னா காரி மூஞ்சி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் புதுச்சேரி அரசு பிஆர்டிசி நிறுவனம் 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை தவளக்குப்பம் நல்லவாடு கிராமத்திற்குரிய வழித்தடத்தில் 14A பேருந்தினை இயக்கி வந்தது. பிஆர்டிசி நிர்வாகம் திடீரென்று எந்தவித முன்னறிவிப்புமின்றி கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நல்லவாடு புதுச்சேரி வழித்தடத்தில் இயங்கிய பேருந்தினை நிறுத்தியுள்ளது. இப்பேருந்தில் நூற்றுக்கணக்கான நல்லவாடு மீனவ கிராம மக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் நாள்தோறும் பயணித்து வந்த சூழலில் பிஆர்டிசி நிர்வாகத்தின் செயல்பாடு நல்லவாடு மீனவ கிராம மக்களிடையே பெரும் அதிருப்தியினை உருவாக்கியுள்ளது. நல்லவாடு தவளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்திற்குரிய பிஆர்டிசி பேருந்தினை உடனே இயக்க வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் போக்குவரத்து துறை ஆணையருக்கு நல்லவாடு கிராமத்தின் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார். நல்லவாடு கிராமத்தினை சேர்ந்த இளைஞர்கள் பவி, விக்கி, சதீஷ் அனைவரும் பிஆர்டிசி நிர்வாக பிரதிநிதிகளை சந்தித்து நல்லவாடு தவளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்திற்குரிய பேருந்தினை உடனே இயக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். நல்லவாடு ஊர்லேருந்து வரோம். கரெக்டாக ஊருக்கு ஒரு 15 நாளாக பஸ்ஸு சரியாக வரதில்லை. எங்கள் ஊருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான். அந்த பஸ்ஸே சரி வர விடுறதில்லை. இவங்ககிட்ட காரணம் கேட்டால் எஃப்சி போய்க்குதுன்னு சொன்னாங்க. எஃப்சி போய்க்குதுன்னா எங்களுக்கு ஸ்பேர் பஸ் வரணும். அந்த ஸ்பேர் பஸ்ஸு விட்றதில்லை. கேட்டதுக்கு திங்கக்கிழமெலாம், அதாவது முந்தானத்து விட்டுறேன்னாங்க. வெள்ளிக்கிழமை கேட்டோம், திங்கக்கிழமெலாம் பஸ்ஸு வந்துரும்பான்னாங்க. ஆனால் திங்கக்கிழமை பஸ் வரல, நீ செவ்வாய்க்கிழமை கேட்குறோம், நாளைக்கு விட்டுறேன்றாங்க. ஒரு ஊருக்கு ஒரே ஒரு பஸ்ஸு, அதையே இவங்களால சரியாக விட முடியாமல் 1008 காரணம் சொல்லிடுறாங்க. நாங்கள் கேட்குறோம், நாளைக்கு வந்துடும், இப்பயும் அதே நாளைக்கு வந்துடும்ன்றாங்க. இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு ஊருக்கு ஒரு பஸ்ஸை உங்களாலே விட முடியல, நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த பாண்டிச்சேரிக்கு பஸ் விடுவீங்க? இதே மாதிரி போட்டு இருந்ததுன்னா அடுத்தது வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அகில பாரதிய சத்திரிய மகாசபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதி முன்னிலை வகித்தார். வரவேற்புரையை திருமுருகன் ஆற்றினார். கூட்டத்தில் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், செவாலியே செல்லான் நாயக்கருக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும், சென்னைக்கு வர இருக்கும் தேசிய தலைவரை நிர்வாகிகள் சென்று சந்திப்பது என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முரளி, ஜெயக்குமார், ரத்னவேல் உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி
தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத 1 வயது முதல் 19 வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் பிரதீப்குமார் மற்றும் வினோதினி தலைமை தாங்கி மாணவர்களிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றியும் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் பின் சுகாதார மேற்பார்வையாளர் ஷக்கீலா குடற்புழுக்களால் ஏற்படும் இரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் மதியழகன், கிராமப்புற செவிலியர்கள் விருத்தம்பாள், திருப்பம்மா, ஜெயசெல்வி, லலிதா, சித்ரா மற்றும் செல்வராணி கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா பெருமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நலவழித்துறையில் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட மணவொலி பிள்ளையார் கோவில் வீதியில் நடைபெற்றது. இந்த முகாமுக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமையில், சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் முன்னிலையில் சுகாதார உதவி ஆய்வாளர், கிராமப்புற செவிலியர்கள், கணப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய், குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார்கள். ஓகே, அவ்வளோதான். தண்ணி படம் அப்படி வச்சுக்கோங்க. அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவ நிறுவனம் சார்பாக NSS சிறப்பு அதிகாரி லாவண்யா தலைமையிலான மாணவர்கள் குழு போதை விழிப்புணர்வை குறித்து பல்வேறு செயல்பாடுகள் மூலம் ஏற்படுத்தினர். இதில் மாணவர்களின் மன வளர்ச்சிக்கும் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர தியானம் பயிற்சியும் வழங்கப்பட்டது. மேலும் செய்தித்தாள்களை கொண்டு மாணவர்கள் ஆடைகள் உருவாக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. மாணவர்களின் பேச்சாற்றல் வளர்க்கும் வண்ணம் பட்டிமன்றம் மற்றும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளின் கீழ் பேசும் செயல்பாடுகளும் இடம்பெற்றிருந்தது. நிகழ்வு மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வண்ணம் நடைபெற்றது. மேலும் போதை விழிப்புணர்வு தொடர்பான உறுதிமொழி மாணவர்களால் எடுக்கப்பட்டு ஏற்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரோஜினி சிறப்புரையாற்றி விழாவை தொடங்கி வைத்தார். ஆசிரியர்கள் ஜெர்லின், பிரேமலட்சுமி, வளர்மதி, பவானி, ஆண்டனி, ஆனந்த் ராஜா, சச்சின் ராஜ், பிரேம்குமார் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பள்ளியின் ஊழியர்கள் விழாவிற்கு மேலான உதவிகளை நல்கினர். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட கவனிப்புப்படி மற்றும் நர்சிங் அலோவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற வாக்குறுதிப்படி 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒரு முறை தளர்வு அளித்து பணி வழங்க வேண்டும். 18 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆஷா ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு ரூபாய் 4000 முன்தேதியிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பா மாதா கோவில் எதிரில் சட்டப்பேரவை பின்பு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் செல்வி, சதீஷ், விமலாதேவி, கிரி, வெற்றிவேல், வைஜெயந்திமாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் டாக்டர் நமச்சிவாயம், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஜவஹர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொருளாளர் மணிவாணன் நன்றி கூறினார். நிலுவைத் தொகை
வழங்கிவிடு வழங்கிவிடு சாக்கு போக்கு சொல்லாமல் கால தாமதம் செய்யாமல் வழங்கிவிடு வழங்கிவிடு காலியுள்ள பதவிகளை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடு. தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் தீபாராதனையும் நடந்தது. முக்கிய விழாவான தேர் திருவிழா புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு கிராமப்புறத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பு ஆடுகள் பலியிடப்படும். சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் சிறப்பாகும். கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வாசலில் முதலாக 5 ஆடுகள் பலியிடப்படும். அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்படும். பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர். மேலும் விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் ஆலயத்தில் கிடா விருந்து வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் காப்பு கலைத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வரும் 21ஆம் தேதி மேல் அம்மனுக்கு உதிரவாய் துடைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்து வருகின்றனர். இதில் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கின்றது ஒரு இது இங்கே இருக்கிறது. அந்த இதை அம்மனை தரிசித்தா அதனால் வெளியூர்லேருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழா கண்டுகளிச்சுன்னு இருக்கிறாங்க. இதுவும் மேலும் சில பக்த கோடிகள் கலந்து கொண்டு இந்த தேர் திருவிழாவை சிறப்பிக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டிவனம் வட்டம் ஆவணி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலய ஆடி 4ஆம் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு விரதம் இருந்த பக்தர்கள் சடல் குத்திக்கொண்டு ஆட்டோ, டாடா ஏசி, டிராக்டர், பல்வேறு விதமான வாகனங்களை இழுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர். மேலும் சிறிய வடிவிலான தேரின் முன்பு அங்க பிரதட்சணம் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முருகன் டிராக்டர்கள் அலங்கரிக்கப்பட்டு சடல் குத்திக்கொண்டு இழுத்து வந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.